புதுச்சேரி திருபுவனை அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் விதிமுறைகளை மீறி எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியதில் இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே வாலிபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது விபத்து குறித்த பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த கண்ணாயிரத்தின் மகன் ராஜா பட்டாச்சிற்கு இரும்பு பைப் செய்யும் வேலை செய்து வருகிறார். இரும்பு பைப்பை அடிக்கடி புதுவைக்கு வந்து விற்பனை செய்து வந்துள்ளார். நேற்று பணி நிமித்தமாக புதுவை வந்த அவர் திரும்ப தனது இருசக்கர வாகனத்தில் குறிஞ்சிப்பாடி சென்றுள்ளார். திருபுவனை பஞ்சாலை ரோட்டில் வாகனங்கள் வரும் எதிர் திசையில் போக்குவரத்து விதிகளுக்கு எதிராக சென்றுள்ளார். அப்போது வேல்ராம்பட்டை சேர்ந்த வினோத் என்பவர் ஓட்டி சென்ற கார் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இது தூக்கி வீசப்பட்ட ராஜாவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் உடனே அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து விதிகளுக்கு மாறாக இருசக்கர வாகனம் ஓட்டி சென்று விபத்தில் உயிரிழந்த ராஜாவிற்கு கஸ்தூரி என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.